என்னமோ தெரியலங்க, அப்படி புலம்ப வைக்கிறாங்க. நானும் புலம்பாம இருக்கலாம் தான் பாக்குறேன். ஆனா இருக்க முடியலையே. அந்த புலம்பல் தான் இங்க வந்திருக்கா. அப்படி அந்த புலம்பல்னால இந்த மான்குடியை பிடிச்சி போனா நம்ம புலம்பாம இருக்கலாம், கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்க. என்னங்கய்யா? புலம்பல் இருந்துச்சுனாலே ஐயா அது இல்லைங்க, தவிக்க விடுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. குழம்பு மீனா தவிக்க விடுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. தவிக்க விடுறாங்க. ஏன் தண்ணி குடிக்க வேண்டியதானே? தண்ணி ஊத்தவா? தண்ணி ஊத்தா தான் இந்த மான்குடி தேடி வந்திருக்கேன். தண்ணி குடிக்க வேண்டியதானே? தண்ணி குடிக்க வேண்டியதானே? இது நல்லா தாங்க கேக்குது. இல்ல தண்ணி குடிக்கணும் தான். அது இந்த மான்குடி கையால வாங்கி குடிச்சோம்னா சிறப்பா இருக்குமே அப்படிங்கறக்காக. வாங்கி குடிக்கிறாளா நீ? அப்புறம் வாய வச்சு குடிக்கிறாளா? இல்லங்க, ஒரு பெண்ணிடத்துல தண்ணி வாங்கி குள்ள தவறு கிடையாதுல்ல. தண்ணி தாகமா இருக்குது, வாங்கி தானே குடிக்க முடியும். நம்ம சில பேர் கை வச்சு குடிக்கிறாங்க, உறிஞ்சியும் குடிக்கிறாங்க. நமக்கு வாங்கி குடிக்கிறது தான் பழக்கம். நம்ம உறிஞ்சு குடிச்சது இல்ல. இல்லங்க, நமக்கு அந்த பழக்கமே கிடையாது. வாயை பார்த்தா அப்படி தெரியலையே. இது அது எப்படி பார்த்தா எப்படிங்க தெரியும்? சரி இருக்கட்டும். சரிங்கய்யா, உண்மையை சொல். உண்மையை சொல்லவா? நான் மான்குட்டி தேடி வந்தேன்னு சொன்ன அதெல்லாம் பொய். காரணம் என்னன்னா, நான் இப்போ உண்மையை தான் சொன்னேன், பொய்யை கேட்கல. அதெல்லாம் பொய் தான். ஆனா நான் எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னா, தங்களுடைய தங்கையை தேடி வந்திருக்கிறேன். நீ நேரடியாக விஷயத்துக்கு வர மாட்டியா? இல்லைங்க, இன்னைக்கு உடனே நிறைய தெருவில் சுற்றி ஏத்து தெருவில் சுற்றி அப்புறம் தான் நேரம் வருவாங்க. கொஞ்சம் கூட உங்க கூட பேசி பார்க்கலாம்னு ஒரு ஆர்வம். என்ன பேசி பார்க்க? இல்லைங்கய்யா, தங்களுடைய தங்கையை தேடி வந்திருக்கிறேன். கரம் பிடிக்க வேண்டும் என்கிறவா. அந்த மாதிரி இல்லைங்க, கரம் பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு அவா ஆசை. பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். என்னங்க எது சொன்னாலும் தவறாவே தெரியுது உங்களுக்கு எல்லாம். என் தங்கச்சியை தேடி வந்தோம்ன்றியா? நாங்க எதுவும் காணா போச்சுன்னு எதுவும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தோமா? நீங்க விளம்பரம் கொடுக்க மாட்டீங்க. அதனால கல்யாணம் அவர் சொல்ல கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. கல்யாணம் பண்ணவா? ஆமாங்க. அப்படியா? அவர் உதவி பண்ண சொல்றாரு. உங்களை பண்ணி வச்சிடலாமா? அவரே சொல்றாரு. கண்டிப்பா கேட்டுதானாங்க. அதுக்காக நான் மதிப்பு கொடுக்குறேன். சரி சரிங்கய்யா, நான் சொல்றது கேட்டீனா உனக்கு என் தங்கச்சியை கொடுப்பேன். உங்க தங்கச்சி திருமணம் முடிக்கணும் அப்படின்னு நீங்க என்ன சொன்னாங்க? கல்யாணம் பண்ணிடுற. அதை கூட்டு போய் ஹலோ ஏங்க எங்க அப்பா நம்பிராஜன் மறந்து குடிச்சுடுவாப்ல. ஐயா என்ன இப்படி சொல்றீங்க? கூட்டிட்டு ஓடுறது கல்யாணம் பண்றது தானங்க. எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்த பாக்குறியா? அப்ப கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்ப வீட்டுல யாரும் கல்யாணம் பண்ற பழக்கம் கிடையாது. பிறகு கூட்டிட்டு ஓடுறதோட சரி. இந்த வாக்குல அப்படியே ஆளாளுக்கு எந்த ஒரு திசையில போய் ஆளாளுக்கு அங்க கொட்டையை போட்டு நாங்க இருந்துறது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படித்தான் இருக்கணும். சரியா? சரி, அப்படியே செய்யறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. உருப்படி 2 இருக்கு. உருப்படி 2ஆ? நான் தேடி வந்தது 1 தானே. 2 இருக்கா? 1 ஏன் உருப்படி 1 உருப்படி. உங்களுடைய உருப்படி 1 இருக்குதா? அதை நான் தவறாக எடுக்க மாட்டேன், அந்த பக்கம் போக மாட்டேன். அது இடம் தெரியாம போயிடப்படாது. இடம் தெரியாம நான் போயிட மாட்டேன். ஒருவேளை அப்படி தடுமாறி போயிட்டான் அப்படின்னா, தடுமாறி போனீங்கன்னா அப்புறம் இடம் மாதிரி தான் போயாகணும். இடம் மாதிரி அப்படி போயிடக்கூடாது, அப்படி தடுமாறி போயிடக்கூடாது. போனா அப்படி தாங்கள் வழியை காட்டி கூட்டிட்டு வந்துடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனா மண்டையில் அடிச்சு கூட்டு வந்துடுறியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இருக்கும்போது அப்படி தவறான வழிக்கு போய் விட்டுருவீங்களா என்ன? நான் இல்லாதப்ப போக முடியா? நீங்க இல்லாதப்ப அப்படி வழி தெரியாம போயிட்டா அப்படின்னா, வழி சொல்ல ஆள் இல்லை அப்படின்னா காட்டுக்குள்ளே நிக்க வேண்டியதான் தடுமாறி. ஆனா அப்படிலாம் போயிட மாட்டேன், போக மாட்டேங்க. நீங்க இருக்கும்போது எப்படிங்க போவனா? தயவு செய்து எனக்கு தலை வலிக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு தலைவலி வரதான் பேசாம நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசி பழகு. ஏங்க, அதாவது நீங்க இருக்கின்ற போது எனக்கு தலைவலி வருமா? நீங்க இருக்கும்போது எனக்கு பாதுகாப்பு தான் இருக்கும். அதனால தங்கை அழைத்து வர வேண்டும். பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி உங்களுடைய பார்த்தீர்களா? போதுவார் வளர்த்த குரமான்களை ஒரு மன்னர் கண்டிரான். நீங்களே குரமான்களை ஒரு மன்னர் கண்டிரான். கை கணை தப்பிய அத்தை மகன் புழை பூக்கின்றீர் சும்மா பரம
பல 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 இருக்கடா பலே பலே பல பல உன்னை பாராட்டுறேன் வாங்கி குடி எதுங்க நன்றி. நீ கீந்தல அதனால அந்த கீந்துருச்சு. பேசுது புள்ள நல்ல அறிவா பேசுது. என்ன பேச்சு சொல்லு பேசுது தெரியலையே. எப்படி பேச்சு என்ன பேச்சு அத்தைமகம் போட் பேசுறீர். நல்லா இருக்கடா யாரு தெரியுதா உனக்கு இவ்வளவு வாய் பேசுறியே சொந்தம் சுரத்தெல்லாம் யாரும் தெரிஞ்சு வச்சுக்க இல்ல உங்க தங்கச்சி தானே இவங்க. இப்பதானே சொன்னேன் என்னங்கய்யா சொந்தம் இல்ல ரெண்டு உருப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா ஒன்று தானே இருக்கிறது. அப்படி என்றால் இது என்ன தங்களுடைய தங்கையாக இருக்க முடியும். பிறகு நல்ல உருப்படியா இருந்தா குறி போட்டு விளக்கணும். ஆமா இல்லைன்னா ஆள் அடையாளம் மாதிரி போகும். சரி இது யாரு தெரியுதா யார் இந்த பெண் குட்டி. இது என்னோட உருப்படி. உங்களுடைய உருப்படியா. உனக்கு அத்தை வேணும். அத்தையா ஆனா இவ்வளவு பெரிய அத்தை இருக்க கூடாதுங்க எனக்கு. ரொம்ப உயர்வான இடத்துல இருக்கிறாங்க அத்தை. அத்தை வணக்கம் அத்தை நல்லா இருக்கீங்களா. கீழே இறங்கி வேற ரொம்ப உயரத்துல இருக்கா அப்படி இல்லை தங்களுடைய தங்கை அழைத்து வருகின்றீங்களா. இப்ப வரும் பாரியா துள்ளி குதிச்சு வரும் பாரு. துள்ளி குதிதா தந்தின தின தந்தினா தந்தினா தந்தில தின தந்தினா தந்தில தின தந்தினா தந்தினா தந்தில தின தந்தினா தந்தினா முந்தி பிறந்தவனா உன்னோடு பறித்தவனா முந்தி பிறந்தவனா ரொம்ப நேரமா தெரிஞ்சிருக்கீங்க. போனா போயிட்டு போண்டா அதை கொண்டு அண்ணன் உள்ள வைக்கிறேன். இங்க பாரு இது யாருன்னு தெரியுதா. கல்லாலடி பட்டு காட்சி கொள்கிறா காணிக்கு ஒரு பிள்ளை பழியும் கொள்கிறா. யார் அது. வாய தம்பி முகத்தை காட்டியா வெளிச்சத்துல லைட்ல காட்டி அங்க வருமா தெரியுதா. பளிச்சுன்னு இருக்காரு. யார் இவரு. இந்த பையன் மாடு குடிக்க வந்தாப்லையா. இதுக்கா இல்லையா மாங்குட்டி அதனால இல்லையாங்கிறத நீ சீக்கிரம் சொல்லிட்டு வா. தாங்கள் பார்க்கவில்லையோ.
வரலடா. நீ பார்க்கலையாலே? நானும் பார்க்கல, வாங்க போ. அப்படி போகக்கூடாது, எடுத்தும் கவுத்தும் போகக்கூடாது. வா, நான் சொல்றதுக்கு எல்லாம் அர்த்தம் வந்தாரேன். ஆமாம், நீ அது வரைக்கும் பேசிக்கிட்டு நான் என்ன சொல்ல வரேன், அத்தாச்சிக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை? இந்த இதை வச்சு கையில் அத்தாச்சி கூட்டு போய் என்ன வேணா வேலை இருக்கும், அது சொல்ல முடியுமா? என்னடி வேட்டியை வச்சு விடுறதுலே உடியா இருக்க? ஏமா இப்படி கட்டிட்டு வந்தீங்க? டைட்டா கட்ட மாட்டீங்களா? அத்தாச்சி கூட்டு போய் உனக்கு நான் அவசரத்துக்கு அதெல்லாம் நீங்க ஒரு மண்ணாங்கட்டி ரெடி பண்ண வேணா, நீங்க கிளம்புங்க, நான் வந்து பாக்குறேன். சரி, நாங்கள் போய் உனக்கு பட்டன் ரெடி பண்ணுறோம். ஆமா, அவர்கிட்ட சொல்லி அதனாச்சும் பண்ணிடுங்க போய். இந்த பையனை சொல்றது ஒன்றும் சும்மா வரணும். பார்ப்போம்.